நடிகரும் தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் தற்போது அவருடைய மனைவி சங்கீதா அவர்களை சந்திக்கிறதுக்காக லண்டன் புறப்பட போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அப்டேட்டை பற்றி தான் டீட்டெயிலில் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே நிறைய பிரச்சனைகளானது போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கிடையில் ரெண்டு பேர்த்துக்கும் மனசு ஒத்து போகாமல் நிறைய பிரச்சனைகளால் விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அதில் தீவிரமான ஒரு ஈடுபாட்டில் இருந்தார். ஸோ இந்த சமயத்தில் அவர் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. அதுதாங்க கரூர் சம்பவம். ஸோ இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் மாறினத்துக்கு பிறகு கரூர் மக்களை சந்தித்து இருக்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் அவருடைய அடுத்த முயற்சியாக சங்கீதா அவர்களை மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ மீண்டும் விஜய் அவர்கள் சங்கீதாவோடு இணைந்து வாழ போகிறாரா, இல்லை எதனால் இந்த ஒரு சந்திப்பானது ஏற்பட போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குங்க. சங்கீதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நல்ல பொண்ணு. அவங்க லண்டனில் ஒரு தொழிலதிபருடைய பொண்ணாக இருந்தாலுமே விஜய் அவர்களை காதலித்து பிடிச்சி போய் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வாழ்க்கைக்குள்ளே எதிர்பாராத ஒரு சில சம்பவங்கள் நடந்து போச்சே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தில் அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தார் இல்லையா? அப்போ கரூர் மக்களை மீட் பண்ணி பேசிட்டு அவங்கள ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளையும் கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருந்துச்சு. அந்த நிம்மதி அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தாங்க சங்கீதா அவர்களுடைய வாழ்க்கையிலையுமே அவங்களும் மீண்டும் இணைந்து வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமாக யார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே ஒரு மன வருத்தம் தான், கருத்து வேறுபாடு தான். அதாவது த்ரிஷா அவங்களோட விஜய் அவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சங்கீதா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் விஜய் அவர்களுக்கு நடந்துச்சு. சூழ்நிலைகளும் அப்படி தான் இருந்தது. அதாவது அவங்க முதல்ல போயிட்டு அந்த ஏஜிஸோடைய மேரேஜ் தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஜோடியாக போயிருப்பாங்க. விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி சட்டையில் போயிருப்பார். அதே மாதிரி த்ரிஷாவும் ஒரு மணப்பெண் கோலத்தில் போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸையும் அந்த வீடியோஸையும் எத்தனை பேர் நல்லா பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அதில் விஜய் அவர்களுக்கு முகத்தில் சந்தோஷமே இருக்காது. த்ரிஷா சந்தோஷமாக இருந்தாங்க தான். ஆனால் விஜய் அவர்களுடைய முகத்தில் எந்த சந்தோஷமும் கிடையவே கிடையாது. எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களுடைய முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மனசில் எந்த கவலையும் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய முகத்தில் சந்தோஷம் தெரியுங்க. ஸோ இதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கவலையாக இருக்கும்போது, கஷ்டமாக இருக்கும்போது நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு எல்லாமே முகமே காட்டி கொடுத்துட்டோம். அதனால தான் பெரியவங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களை பார்த்திங்கனாவே தெரியும். அந்த இடத்துலலாம் அவருக்கு அந்த முகத்தில் அந்த சந்தோஷமே இருக்காது. ஆனால் இப்போது அந்த சந்தோஷம் அவருக்கு திரும்ப கிடச்சிருக்குங்க. எப்போ கரூர் மக்களை போய் பார்த்துட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறமா அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட அவர் மீண்டும் சங்கீதாவையும் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் இன்னும் சந்தோஷம் தான், எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா விஜய் அவர்கள் அவங்களுடைய மனைவியோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் தமிழகத்தினுடைய மக்கள் பலருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு எல்லாருடைய விருப்பமும் அதுதான். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் 37 கோடி டிமாண்ட் சங்கீதா வச்ச மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 37 கோடிலாம் வேண்டாம், எனக்கு 250 கோடி கொடுங்க, என்னுடைய குழந்தைங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் அதுக்கு எதிராகவும் அவரும் பேசியிருந்தார். என்னுடைய குழந்தைங்கள என்கிட்ட விட்டுடுங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து எல்லா அப்ளையும் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா அவர் எலெக்ஷனில் ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹியரிங்லாம் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. அதனால பேசிவிட்டு ஜூனில் வச்சுருந்தாங்க. அந்த ஜூனில் வச்சுருந்த இயரிங்கும் பார்த்திங்கன்னா அவங்களால கரெக்டாக அட்டன் பண்ண முடியல.
ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் வந்து விஜய் சிஎம் ஆயிட்டாரு. அதனால நேர்ல போறது அந்த அளவுக்கு இதா இருக்காது. பாசிபிலிட்டி இல்ல அப்படின்றதுனால வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா வந்து பேசலாம் அப்படின்ற மாரிலாம் பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதையுமே கூட வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து இணைந்து வாழலாம் அப்படின்ற மாரி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோரும் சரி, அதே மாரி குழந்தைங்க தாங்க இதற்கு முக்கிய காரணமா இருக்காங்க. ஏன்னா, குழந்தைங்களுடைய விருப்பம் என்னன்னா, எனக்கு அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும் அப்படின்னு 2 பேருமே வந்து நெனைக்கிறாங்க. அ இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அவங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்கே தவிர, மத்தபடி பெருசா பிரச்சனைகள் இல்ல. அதனால தியாவா இருக்கட்டும், சஞ்சயா இருக்கட்டும், என்ன விருப்பப்படுறாங்கன்னா, "நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். எங்களுக்கு பேரண்ட்டா வந்து இருக்கணும். 2 பேருமே வேணும். ஒரே வீட்ல இருக்கணும். ஸோ நீங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சா பேசிக்கோங்க. பிடிக்கலைன்னா பேசாம கூட இருந்துக்கோங்க. ஆனா ஒரே வீட்ல இருங்க. எங்களுக்கு வந்து அதுதான் வந்து வேணும்." அப்படின்ற மாரி அவங்க வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுடைய விஷயங்கள இவங்க வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியுது. அவங்களுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பெற்றோர்களாகிய நாம இணைந்து தான் இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு சில முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, விஜயும், சங்கீதாவும் விவாகரத்து பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தப்ப யாருமே அத நம்பல. பெருசாவும் எடுத்துக்கல. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து உண்மையானுச்சு. மாரி இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அ சஞ்சய் இயக்கிட்டு இருக்கக்கூடிய சிக்மா படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்போ விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா வரப்போறாரு. தன்னுடைய மனைவி சங்கீதாவோட வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாரியான அப்டேட் தாங்க கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உண்மையாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஒரு முதல் விஷயமா தான் இத வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ சங்கீதா அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் என்னதான் இனிமேட்டுக்கு இணைந்து வாழ்ந்தாலுமே கூட, அந்த மனசுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலயும் வந்து போக்க முடியாது. ஏன்னா கண்ணாடி மாரி உடைஞ்சது உடைஞ்சது தான். அத மீண்டும் ஒட்ட வச்சோம் அப்டின்னா கூட, அது எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல இருந்தே அவங்க இந்த மாரி விஷயங்கள்ல வந்து இறங்கிட்டாங்க. ஸோ 2 பேத்துடைய மனசும் அவங்க வந்து ஒத்துப்போய் இருந்தாலுமே கூட, அவ்வளோ சீக்கிரமா மனசு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஆனா அவங்களுடைய குழந்தைங்களுக்காக இது வந்து அவங்க செய்யற மாரியான ஒரு அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா தியா அவர்களுடைய எதிர்காலத்துக்காகவும், சஞ்சய் அவர்களுடைய எதிர்காலத்துக்காகவும், சங்கீதா அவர்களும், விஜய் அவர்களும் இணைந்து வாழப்பாங்க அப்படின்ற மாரியான அது மாரியான அப்டேட் தான் இப்போ வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ விஜய் அவர்களுடைய பேரண்ட்ஸுமே அத தான் விரும்புறாங்க. ஏன்னா, அவங்க பேரண்ட்டுக்கு சங்கீதாவ ரொம்பவே பிடிக்கும். சங்கீதா வந்து இங்க தான் இருக்கணும், சேர்ந்து எல்லாரும் வாழணும், விஜய் அவர்கள் வந்து சந்தோஷமா அவங்களுடைய குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க பேரண்ட்ஸும் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரியவங்களால செய்ய முடியல அப்படின்றத தாண்டி இப்போ சின்னவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல பெரியவங்க வந்து இதுதான் எனக்கு வேணும் இப்படின்னு பிடிவாதம் பிடிக்கும்போது, சின்ன குழந்தைங்க பெரிய மனுஷத்தனமா நடந்துக்குவாங்க இல்லையா? அந்த மாரி இவங்களுடைய குழந்தைங்க இப்போ அவங்களுக்காக வந்து பெரிய மனுஷங்களா ஆயிருக்காங்க. விஜய் அவர்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. உங்களுடைய பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அம்மாவ கூப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா அம்மா வருவாங்க. அதனால நீங்க வாங்க அப்படின்ற மாரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் உண்மையாலுமே லண்டன் போயி சங்கீதா அவர்கள மீட் பண்ணிட்டு சமாதானப்படுத்தி 2 பேரும் சேர்ந்து இருக்க போறாங்களா இல்லையா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோ கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.